முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இபிஎஸும் சொல்றாரு அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு. எது உண்மை நினைக்கிறீங்க? யார் வந்தாலும், யார் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் திமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்ற சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் யார் வேணால் கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றார் இல்லையா? அந்த வாதங்கள் சட்டமன்றத்திலையும் அந்த வாதங்கள் வந்தது. அதே மாதிரி இப்போது பொதுவெளியிலையும் அந்த வாதங்கள் வருது சிஎம் கிட்ட இருந்து. அது ஒன்று. இங்கே ஏடிஎம்கேக்கு தாவேக்கா தான் உயிர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருந்தது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தோ வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கெல்லாம் இல்ல, தாவேக்கா தான் உயிர் கொடுக்கும்னு சொல்லல, தாவேக்கா வருவது கூடுதல் பலமாக ஆகும் என்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே அது இருந்தது. தாவேக்கா வந்தாதான் உயிர் கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தினாரா? அது இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க. உயிர் கிடைக்கும்ன்றது அந்த சென்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. தாவேக்கா தான் அதிமுகலாம் கிடையாது. அதிமுகவுக்கு ரெட்டையிலை தான் உயிர், எம்ஜிஆர் தான் உயிர். எம்ஜிஆர் உயிர் கொடுத்த கட்சி, எம்ஜிஆர் உழைத்த கட்சி. பல வருடங்கள் இன்னைக்கு மாதிரி டூர் போயிட்டு சனிக்கிழமை டூர் போனவரில் எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அனைத்து கிராமங்களையும் அலைந்து திரிந்து திமுகவை வளர்த்து பயிற்சி எடுத்து அதற்கு பிறகு அதிமுகவுக்கு அவர் அதிமுக உருவாக்குனவர். அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததுன்றது அந்த சென்ஸ் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல். 2 சேலஞ்ச் வருது ஏடிஎம்கே முன்னாடி. ஒன்று, நீங்கள் பழைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரணும். யார்? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம். நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலையே பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளுக்கு மேலேங்க இவங்க டிடிவி தினகரனால் மட்டும் தோத்தாங்க ஏடிஎம்கே. டிடிவி தினகரனுடைய வாக்குகளை அதிமுக வாக்குகளோடு சேர்த்துருந்தா அதிமுக வின்னு. மொத்த கூட்டணி ஜெயிச்சது ஒரு 75ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 சேர்த்திங்கன்னா 100 இல்லை, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு மெஜாரிட்டி. அந்த மாதிரி அவங்க வந்திருப்பாங்க.